குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரியில் வரக்கூடிய ஒரு உதிரக்கட்டியை பற்றி நான் பேச போகிறேன். சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னா ஒரு இனிப்பான செய்தியே கிடையாது, அது ஒரு கடினமான செய்தி. ஏன்னா சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வெரி டஃப் ஃபார் த பேஷண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த டாக்டர். இப்போ சாக்லேட் சிஸ்ட் வந்து ஓவரியில் தான் உண்டாகுது. அந்த ஓவரில் அது எப்படி உண்டாகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இந்த யூட்ரைன் லைனிங் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டோமெட்ரியம், இது ஒவ்வொரு பீரியட் அப்பவும் இந்த வெஜைனா வழியாக, சர்வைக்கஸ் கேனால் வழியாக வெஜைனா வழியாக ஷெட் ஆகிடுது. இது ஹார்மோன்ஸ் நடக்கிற சேஞ்சஸ் படி இந்த சுவர் வளர்ந்து ஒவ்வொரு மென்சஸ் அப்பவும் அது ஷெட் ஆகுறது நார்மல் மென்சஸ். அப்படி இல்லாமல் யூட்ரஸ்க்கு வெளியில் லைக் ஃபெலோப்பியன் டியூப், ஓவரி, பின்னாடி உள்ள பெரிட்டோனியல் கேவிட்டி, அந்த மாதிரி இடங்களில் எண்டோமெட்ரியல் டிஷ்யூ போய் இம்ப்ளான்ட் ஆகி அதுவும் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒவ்வொரு பீரியட் அப்பவும் அண்டர்கோ பண்ணி ஒரு மென்ஸ்ட்ருவேஷன் குட்டி குட்டியாக அந்தந்த இடங்களில் ஏற்பட்டு, ஆனால் அது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ். அதாவது menstrual changes occurring outside the uterine cavity in certain places like ovary, fallopian tube, peritoneal cavity, urinary bladder, even rectum. இந்த மாதிரி இடங்களில் போய் இந்த மாதிரி ஏன் ஏற்படுது, இதுக்கு நிறைய தியரிஸ் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து ரீட்ரோகிரேட் மென்ஸ்ட்ருவேஷன் தியரி. எப்படின்னா 75% ஆஃப் த பிளட் வந்து கீழே போயிடுது, 25% போகாமல் இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியாக இது வந்து ஓவரி மேலேயோ அதுக்கப்புறம் பெட்ரோனியல் கேவிட்டிலையோ நியர்பை ஆர்கன்ஸ் மேலேயோ ஷெட் ஆகி அது வயபிளாக இருந்து ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அந்த மென்ஸ்ட்ருவேஷன் ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போ நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் சாக்லேட் சிஸ்ட் உண்டாகுது. இந்த ஓவரி வந்து ஒரு ஹாலோ ஆர்கன். ஒவ்வொரு தடவும் மென்ஸ்ட்ருவேஷன் போய் பிளட்டு கலெக்ட் ஆகும்போது அது ரெண்டாக படிஞ்சு அது உள்ள பிளட்டு கலெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பெருசாகிட்டு இருக்கும். அந்த கலெக்டட் பிளட்டு வந்து ஆல்டர் டாரி சாக்லேட் கலராக இருக்கிறதுனால தான் இது சாக்லேட் சிஸ்டனுக்கு பேர் வந்தது. ஒரு சைடு இருக்கலாம், அந்த சமயம் ரெண்டு பக்கமும் இருக்கலாம். அது ஹெவி ஆகிடும். அது யூட்ரஸ்க்கு பின்னாடி போய் அந்த பிசுபிசுப்பு தன்மையோட பக்கத்தில் உள்ள ஃபெலோப்பியன் டியூப் மற்ற உறுப்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இந்த சாக்லேட் சிஸ்டம் ஏற்படுறதை பற்றி யாருக்கெல்லாம் ஏற்படும், எந்த ஏஜ் குரூப்லேயும் இது ஏற்படலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஏன்னா இந்த சாக்லேட் சிஸ்டோடு வர்றது வந்து மெயினாக இன்ஃபர்டிலிட்டி அசோசியேட்டடாக அவங்க வருவாங்க. அவங்க குழந்தைன்மைக்காக வரும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு தெளிவான ஹிஸ்ட்ரி நம்ம எடுக்கும்போது இந்த சிம்டமட்டாலஜி ஆஃப் த சாக்லேட் சிஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் மென்ஸ்ட்ருவேஷன் வரும்போது சிவியர் பெயினாக இருக்கும். யூஸ்வலாக பெயின் வர்றதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் வலிக்கும், பீரியட்ஸ் ஃப்ளோ அப்பவும் வலிக்கும், பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு வலிக்கும். ஏன்னா அந்த மென்ஸ்ட்ருவேஷன் அங்கே நடந்துகிட்டே இருக்குது, வெளியே வராமல். ஸோ அந்த தங்குன மென்சஸ்னால ஆஃப்டர் த பீரியட்ஸும் அந்த பெயின் வந்து சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும். லைக் அவங்க சொல்கிறத பார்த்தா வாழால் அறுக்கிற மாதிரி வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிவியர் டிஸ்பெனோரியா இருக்கும் அவங்களுக்கு, மேரிட் விமனுக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இந்த ஓவரிஸ் பின்னாடி போய் இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்டோட உடலுறவு இருக்கும்போது வயிற்றில் வலி இருக்கும், அடி வயிற்றில் க்ரானிக்காகவே லோவர் அப்டாமினல் பெயின் இருக்கும். அதை தவிர சப்போஸ் ரத்தத்தில் மேலே போய் அந்த எண்டோமெட்ரியாட்டிக் டெபாசிட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு மோஷன் போகும்போது டிஃபிகல்ட்டி இருக்கும், எஸ்பெஷலி டூரிங் பீரியட்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சிவியர் டிஸ்பெனோரியா, டிஃபிகல்ட்டி இன் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் ஹஸ்பண்ட், டிஃபிகல்ட்டி இன் எம்டிங் த ரெக்டம். இந்த 3 சிம்டமெட்டாலஜியும் டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் அது வந்து இந்த சாக்லேட் சிஸ்டில் ஏற்படும்ன்றத நம்ம பேஷண்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இமேஜிங் அல்ட்ராசவுண்டில் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரால் அந்த எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் எப்படி இருக்குது, இன்டர்னல் எக்கோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில சமயம் பெரிட்டோனியல் எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து எம்ஆர்ஐயில் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வரும்போது அவங்களுக்கு ஏன் குழந்தையின்மை ஏற்படுது அப்படின்னா, ஒவேரியன் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டே இருக்குது பிளட் கலெக்ஷன் ஆகும்போது. ஸோ ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் ஓரமாக ஒதுக்கப்பட்டு அந்த முட்டைகளினுடைய குவாலிட்டி வந்து பாதிக்கப்படுது. நல்ல எக்கு உண்டாக மாட்டேங்குது. அப்படியே உண்டானாலும் நார்மலாக வந்து ஃபெலோப்பியன் டியூபோட பிம்பிரியாக தான் போய் அந்த ரப்சரான எக்கு வந்து பிக்கப் பண்ணணும்.
இந்த ஃபெலோப்பியன் டியூபு எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராசஸில் பாதிக்கப்படுறதுனால அந்த ஓவரியன் பிக்கப், அந்த ஓவன் பிக்கப் நடக்காது. இதை தவிர கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், இன்டர்லியூக்கின்ஸ் அதெல்லாம் செக்ரேட் ஆகுது. ஏன்னா பேசிக்கலாக எண்டோமெட்ரியோசிஸ் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஹெரிடிட்டரிலி டிட்டர்மைன்டு. அதனால இந்த கன்செப்ஷன் அவாய்ட் ஆகுது. ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா போகுது. ஒரு சாக்லேட் சிஸ்ட்ங்கிறது ஒரு இனிப்பான விஷயமா இல்லாமல் போயிடுது. இதனால சாக்லேட் சிஸ்ட்டை பார்த்தோன்னே அதை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 முக்கியமான விஷயத்துக்கு. ஒன்று இந்த எண்டோமெட்ரியாட்டிக் சாக்லேட் சிஸ்ட் சர்ஜிக்கலாக ரிசெக்ஷன் பண்ணும்போது திருப்பியும் அதே இடத்துல வர்றது ரெக்கரன்ஸ் ரொம்ப அதிகம். இல்லை அதே இடத்துல வரும், இல்லாட்டா ஆப்போசிட் சைடு ஓவரியில் வரும். ஸோ இன்ஃபர்டிலிட்டியோட அசோசியேட்டடாக சாக்லேட் சிஸ்ட் இருக்கும்போது முடிந்த அளவு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ண தான் செய்யணும். அதை தவிர இந்த எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்டினுடைய கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய டிசீஸ் ப்ராசஸுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸுக்கும் என்டர்லி கரஸ்பாண்ட் பண்ணாது. சிவியர் எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் இருக்கும், சிம்டமே இருக்காது. சின்ன சிஸ்டாக இருக்கும், ரொம்ப சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸோ இதை நம்ம கிளினிக்கலாக நாங்கள் டாக்டர்ஸ் கோரிலேட் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த குழந்தையின்மைக்காக சாக்லேட் சிஸ்ட் வர்றவங்களுக்கு முடிந்த அளவு நம்ம சர்ஜரி அவாய்ட் பண்ணோம். இந்த சாக்லேட் சிஸ்ட் ப்ளஸ் பெரிடோனியல் எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு ஃபயர் மாதிரி, அந்த கங்கு எரிந்து கொண்டே இருக்கிறது ஒரு இடத்தில். அப்போ அதை நம்ம அணைக்கணும். அப்போ ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போவும் அந்த பென்சஸ், அந்த ப்ராசஸ் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ், ஹையர் ஹார்மோன் கண்டென்ட்ஸ், பிட்யூட்டரி ஹார்மோன் அனலாக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸை சப்ரஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அந்த ப்ராசஸை, அந்த ஃபயரை புட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பான முறையில் அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இதை தவிர அடலசன் ஏஜ் குரூப்லேயே எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட்டு, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் விமனுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணணும். இந்த டைப் ஆஃப் டிஸ்மெனோரியா அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாத அளவுக்கு இன்கேப்பாசிட்டேட்டிங்காக இருக்கா, லோவர் அப்டாமினல் பெயின் கண்டினியூஸாக இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனிங் டெக்னிக்ஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு ஏர்லி எண்டோமெட்ரியோசிஸை ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். பிஃபோர் தே கோ ஃபார் மேரேஜ், இன்ஃபர்டிலிட்டி அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெறுமனே சைக்கிளிக்கல் ஹார்மோன்ஸ் 3 மாதம் கொடுத்து அவங்க பீரியட்ஸை, அவங்களுடைய ஹைப்பர் ஈஸ்ட்ரஜனை நம்ம சப்ரஸ் பண்ணுறது மூலமாக எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற ஃபயரை ஆரம்பத்திலேயே நம்ம ஊதி அணைச்சிடலாம். இதை தவிர கண்டினியூஸாக ப்ரொஜெஸ்டிரோன், ஏன்னா ஈஸ்ட்ரஜன் தான் அதிகமாக வர்றதுனால தான் எண்டோமெட்ரியோசிஸ் வருது. ப்ரொஜெஸ்டிரோன் தெரப்பி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடலசன் ஏஜ் குரூப்லேயும் சரி, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லேயும் சரி. இதுதான் சாக்லேட் சிஸ்ட்டை பற்றிய ஒரு விஷயம். இதே சாக்லேட் சிஸ்ட் தவிர நம்ம இன்டர்னல் எண்டோமெட்ரியோசிஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, யூட்ரஸ் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய லைனிங்கில் வராமல் அந்த தசைச்சுவர், யூட்ரஸ்னுடைய மசில் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்பவும் பிளட் கலெக்ட் ஆகி இந்த மசில் சுவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி யூட்ரஸே பெருசாகிடும். அந்த கண்டிஷனுக்கு பேர் இன்டர்னல் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி அடினோமயோசிஸ் சொல்லுவாங்க. அது குழந்தைகள் பெற்றவர்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். சிவியர் மெனரேஜியாக இருக்கும் அவங்களுக்கு. இதையும் மெடிக்கலாக ட்ரீட் பண்ணலாம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு, அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் யூட்ரஸே ரிமூவ் பண்ணனாலும் பண்ணலாம். எண்டோமெட்ரியாட்டிக் ப்ராசஸ் அதிகமாகி சாக்லேட் சிஸ்ட்டு நிறைய ஏற்கனவே குழந்தையெல்லாம் பெற்று முடித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு யூட்ரஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் பத்தாது. கண்டிப்பாக 2 ஓவரிஸ், யூட்ரஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டா தான் அவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரீப்ரொடக்டிவ் கேரியரை முடித்தவங்களுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட். மற்றபடி endometriotic or chocolate cysts have to be treated conservatively. Fertility ஒரு இஷ்யூவாக இருக்கும்போது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நம்ம சரி பண்ண பார்க்கணும். ஏன்னா சர்ஜிக்கலாக நம்ம அதை அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் நார்மல் ஒவேரியன் கார்டெக்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அவங்க ஒவேரியன் ரிசர்வ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.